பல நாள் சைட்வேஸ் மார்க்கெட்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஷார்ப் செல்லிங் டே கிடைச்சது. ஒரு ஒன் டைரக்ஷனல் மூவும் நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் நம்ம ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம செட்டப் படி என்ட்ரியும் கிடைச்சு, என்ட்ரியிலிருந்து டார்கெட் 1:3 குடுத்துட்டு, அப்படியே மார்க்கெட் 1:6 வரைக்கும் போச்சு. ஸோ ஒரு சூப்பரான செட்டப், ஈஸியான ட்ரேட். எப்படி பண்ணீங்க இன்னைக்கு ட்ரேடிங்? ஸோ நம்ம நேத்த வீடியோ ரெகுலரா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்பவுமே கேப் அப் ஆகுது. அங்கிருந்து பிரைஸ் மேல போகுது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கேப் அப். நல்லா பாருங்க. இது நேத்து சார்ட் அப்படியே இங்க வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் ஒரு பெரிய ரெட் கேண்டில். இங்கேயும் ஒரு பெரிய ரெட் கேண்டில். அப்புறம் அந்த ரெட் கேண்டிலோட லோவ டெஸ்ட் பண்ற மாரி பண்ணுது. இங்கேயும் லோவ டெஸ்ட் பண்ற மாரி பண்ணுது. அங்கிருந்து ஒரு நல்ல மூவ். இங்கேயும் அங்கிருந்து ஒரு நல்ல மூவ். ஸோ என்ன நடந்துச்சு? இங்கேருந்து மார்க்கெட் நேத்து மேல தான் போச்சு. அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்களே இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? இங்க அநேகமா இந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல பை பண்ணி, இப்படி நீங்க மேல தான் கொண்டு போயிருப்பீங்க. பட் நம்ம ரெகுலரா சொல்றது ஒண்ணு தான். மார்க்கெட் நம்மள ட்ராப் பண்றதுக்கு மட்டும் தான் ஒரு இடத்துலயுமே முயற்சி பண்ணும். மார்க்கெட் சொல்றத கேட்டா நம்ம தான் முழிக்கணும்னு. ஸோ நேத்தும் நம்ம பை சைட்ல பெருசா பிளான் பண்ணல. ஒரே ஒரு எஸ்எல் எடுத்தோம். புட் சைட்ல 7 பாயிண்ட் எஸ்எல் எடுத்தோம். எவ்வளோ பாயிண்ட்? 7 பாயிண்ட் எஸ்எல் எடுத்தோம். சரி 10 பாயிண்ட்ஸ்னே வச்சுக்கோங்க. மேக்ஸ் டூ மேக்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் எடுத்தோம். அப்புறம் நோ ட்ரேட் டே. இன்னைக்கு 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்ல 93 ரூபீஸ்க்கு ஆப்ஷன் வாங்கினோம். அண்ட் நம்ம டார்கெட் 140. அது 250 வரைக்கும் கூட போச்சு. அது விடுங்க, அது வேற லெவல். ஸோ நம்ம ஏம் பண்ணது இதுதான். ஸோ நம்ம செட்டப் படி கரெக்டாக அமைஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது பாருங்க 1:4 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. எஸ்எல் வாஸ் அரவுண்ட் 77. அங்கேருந்து 85 ட்ரையல் பண்ணோம். ஸோ 88 பாயிண்ட்ஸ் ரிஸ்க். இன்னைக்கு வெறும் 8 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் வி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 140. ஸோ அது ஹோல்டு பண்ணணும் நீங்கள். அப்போது நீங்கள் ஹோல்டு பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? குவான்டிட்டி, உங்களோட ரிஸ்க் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும். 8 பாயிண்ட் ரிஸ்க் எனக்கு அரவுண்ட் 1000க்குள்ளே தான் போகுது, 600க்குள்ளே தான் போகுது. ஐ கேன் அக்செப்ட் த லாஸ் அப்படின்ற மாதிரி குவான்டிட்டி. ஸோ ஒரு லாட்டில் பண்ணால் 600 என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 600 நான் 2000 3000 டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இல்லை 2 லாட் பண்ணால் 1200 என்னால் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 1200க்கு அட்லீஸ்ட் ஒரு 2500 வரைக்கும், இல்லை ஒரு 3000 வரைக்குமாவது நான் ஹோல்ட் பண்ணுறேன். அப்படின்ற அந்த சைக்கலாஜிக்கலி நம்ம இதுக்கு ரெடி ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்களால் ப்ராஃபிட்டை பார்த்துனே பயந்து புக் பண்ணாமல் அதை ஹோல்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நம்ம சொல்லிட்டோம் 85 ட்ரையல் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஸோ 85க்கு மேலே 140 வரைக்கும் என்னோட டார்கெட் ஏரியா இந்த லோ தான். என்னோட ஸ்பெஷல் டார்கெட் ஏரியா இந்த லோ. ஸோ இந்த லோக்கு வந்தோடனையும் ஆல்மோஸ்ட் எனக்கு 140 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. தென் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் நல்லா பாருங்கள், ஒரு நேத்த சைட்வேஸ் ஜோனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் அடுத்த ட்ரேட். ஸோ இந்த ஜோனை விட்டு வெளியே வருது. இங்கே எனக்கு ஒரு பாஸ் கேண்டலோ, இல்லை ஒரு மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருந்தாவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே நான் என்ட்ரி ஆகிருப்பேன். பட் இங்கே எனக்கு நான் எதிர்பார்த்த செட்டப் கிடைக்கல. ஆஸ் பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போயிருக்கு. ஃபால், ரைஸ், ஃபால், ரைஸ், ஃபால், ரைஸ், ஃபால். ஸோ மார்க்கெட் லோயர் லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக தான் போயிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஒரு பாஸ் கேண்டில் கிடைக்கல அப்படின்றது தான். இங்கே எனக்கு ஒரு க்ரீன் கேண்டிலோ, இல்லை ஒரு இன்சைட் பாரோ, இல்லை ஏதோ ஒன்று நேற்று நம்மளுக்கு ஒரு இன்சைட் பார் கிடச்சிது. அந்த இன்சைட் பாரில் டக்குன்னு இங்கே போட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு செட்டப் நம்மளுக்கு அமைஞ்சு வந்திருந்ததுன்னா ஈஸியாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரேட் கிடச்சிருக்கும். ஸோ செட்டப் ரொம்ப சிம்பிள். எஸ்எல் எங்கே இருக்குது, இதுதான் நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது. இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எஸ்எல் பேக்ட் ஏரியா. இது மேலே போகுது. உடனே செல்லர்ஸ் எல்லாம் இங்கேருந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஜோனுக்கு மேலே அவங்க எஸ்எல் இருக்கும். ஸோ அதை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஃப்ரெஷ் பையர்ஸ் இங்கே ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ பையர்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுறாங்க. இந்த செல்லர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீக் ஹார்ட்டட் பர்சன்ஸ் எல்லாம் வெளியே போயாச்சு. ஃப்ரெஷ் பையர்ஸ் உள்ளே வந்தாச்சு. நேற்று மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் ஜெயின் மேலே போகுதுப்பா, சூப்பர் புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு எல்லாரும் என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம கேம் ஆரம்பிக்குது. ஒரு நம்மளோட ஃபேவரட் கேண்டில், என்னோட ஸ்பெஷல் கேண்டில். நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு,
இந்த லோ கீழே என்ட்ரி ட்ரை பண்ணேன், இந்த லோ கீழே என்ட்ரி ட்ரை பண்ணேன். தென் என்னோட ஃபேவரட் கேண்டில் வந்தோடனே இங்கே என்ட்ரி அடிச்சிட்டேன், இங்கே எஸ்எல். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பாருங்கள், எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு இவ்வளோ ஸ்மூத்தான ட்ரேடு ரொம்ப நாள் ஆச்சு கிடச்சி, அதுவும் லோ விக்ஸில். ஸோ 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் இன் ஸ்பாட். அண்ட் நம்மளுக்கு மோர் தென் நம்ம டார்கெட் ஏரியா படி மோர் தென் 1:3 கிடச்சிருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. அதுக்கு மேலே மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு போகுது. இந்த ட்ரேட்லாம் நான் கேப்சர் பண்ணல. எனக்கு இது ஒன்று கிடச்சிது, 1:3 கிடச்சிருச்சு, ஐம் டன் ஃபார் த டே. ஏன்னா இங்கே எனக்கு செட்டப் அமையில, ட்ரேட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ இதுவே நீங்கள் நம்ம மதர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் படி போட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரேடே கிடச்சிருக்கும். ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜ் படி இன்றைக்கி சூப்பராக நம்மளுக்கு ட்ரேட் அமைஞ்சிருக்கணும். ஸோ இது 20 EMA, இது 200 EMA. இந்த வீடியோ பார்க்கல ஃபஸ்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னா யூடியூபுக்கு போங்க, நம்ம சேனலுக்குள்ளே போய் மதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்க, 2 பார்ட்டாக, 2 பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்பவுமே குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடான செட்டப் இது. நம்ம என்ட்ரி இங்கே நடந்துருச்சு. இந்த மூவிங் ஆவரேஜ் படி என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துட்டு இங்கே வருது. ஸோ எப்பவுமே டைரக்ட் ஃபாலில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஒரு 20 EMAவை ப்ரைஸ் வந்து டைரெக்டாக இப்படி ப்ரீச் பண்ணுது அப்படின்னா அங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, தப்பு. ஸோ என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு. ரீடெஸ்ட் ஆகுது, இங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிது. டார்கெட் 200 EMA. ஸோ 200 EMA வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரைஸ் வருது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டில் ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் 93 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது, மோர் தென் 1:6. ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம், இங்கே எடுத்தோம். ஸோ மூவிங் ஆவரேஜையும் வச்சு நம்ம ட்ரையல் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பாருங்கள் 1:7 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ அதாங்க, நம்மளுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுருக்கோம். அந்த செட்டப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பயப்படக்கூடாது. ப்ராசஸை நினச்சி பயப்படாமல் டிசிப்ளினோடு அதை நீங்கள் பண்ணி பழகிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அதான் சொல்லித்தரோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற செட்டப்பை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோமே தவிர, இங்கே நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அங்கே வேற ஒரு செட்டப் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதில்ல. ஸோ இதே செட்டப் தான் சொல்லிக் கொடுத்துறோம். எஸ்எல்என்டிக் மாஸ்டர் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த வீடியோ மதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த 2 வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த வீடியோவும் இந்த வீடியோவும். ஸோ இது நம்ம மூவிங் ஆவரேஜை மட்டும் பேஸ் பண்ணி எப்படி மாஸ்டர் ஆகிறது. இதுவும் கிட்டத்தட்ட மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி மாஸ்டர் ஆகிறது தான். இது நம்மளோட ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்ட் 2. இதோட பார்ட் 1 வேணுன்னா உங்களுக்கு கீழே இருக்குது. இது இந்த ஒன், இது பார்ட் 1, அது பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதே விஷயத்தில் தான் நம்மளும் ட்ரேட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதில் எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்லை. ஸோ சிம்பிளாக மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம், இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம், பை பண்ண மாட்டோம். மூவிங் ஆவரேஜ் கீழே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. மூவிங் ஆவரேஜ் கீழே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. 200க்கும் மூவிங் ஆவரேஜ்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி. அவ்வளோதான், அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேடே கிடையாது. ஸோ 2 ட்ரேட் நம்ம செட்டப் படி வந்திருக்குது. இந்த ட்ரேட் நான் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரேட் ஆல்ரெடி சக்ஸஸாக இருந்ததுனால எஸ் இதையும் எடுத்துருக்கலாம், இல்லை இதையும் நம்ம ட்ரையல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். 20 EMAவில் இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டோம். 20 EMA ப்ரீச் பண்ணோன்னே இங்கே ட்ரைலிங் வரும், மறுபடியும் இங்கே ட்ரைலிங் வரும், அப்புறம் இங்கே ட்ரைலிங் வரும். ஸோ இப்படி 20 EMA கூடயே ட்ரையல் பண்ணியும் பெரிய டார்கெட்டுக்கு ஹோல்ட் பண்ணலாம். பட் நான் 1:3 கிடச்சோன்னே பிளான் பண்ண இடத்துல, அது பிளான் பண்ண இடத்துல நம்மளுக்கு ரிவர்சல் சைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்ததுனால நம்ம இதோட நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த அளவுக்கு பெரிய நான் ஃபால் எதிர்பார்க்கல. அரௌண்ட் 550 மேக்ஸிமம் 500 வரைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். 480ல் நான் மறுபடியும் ரிவர்சல் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே 480ல் ரிவர்சல் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே நம்மளுக்கு ப்ரைஸ் ஹோல்டே ஆகாமல் திரும்பிடுச்சு. இல்லைனா இந்த 200 EMA இருக்கிறதுக்கு 24 இடத்துல இங்கே ஒரு நல்ல பவுன்ஸ் கிடச்சி 20ல் சப்போர்ட் எடுத்துருந்துன்னா கண்டிப்பாக மேலே அகெயின் ஒரு 580 வரைக்கும் வரும் அப்படின்ற பிளானில் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அது நடக்கல. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ட்ரேட் இஸ் டன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னு பிளான் பண்ணுங்கள், மேக்ஸ் டு மேக்ஸ் 2 ட்ரேடுன்னு பிளான் பண்ணுங்கள். ட்ரேடிங் ஜேர்னலில் மெயின்டைன் பண்ணுங்கள். டிசிப்ளினோட 20 EMA தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, 20 EMAவில் எப்போல்லாம் ப்ரைஸ் ஹால்ட் ஆகுதா அங்கெல்லாம் பை.
மறுபடியும் 20 ml ஹால்ட் ஆகுதா பை. ஸோ இந்த 20 ml இன்னும் நம்ம வரப்போகிற வீடியோவில் கேண்டில் பேஸ் பண்ணி 20 MA + 20 + 200 + கேண்டில். ஸோ ஒரு மான்ஸ்டர் காம்பினேஷனில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 20-200 யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 20-200 கேண்டிலையும் பேஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி கேண்டில் வந்தால் மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.